திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களாக இருப்பவர்கள் இப்போதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அலுவலக பணிகளை செய்யவிடாமல் தடுத்து நிறுத்துகிறார்கள். இதனை தேர்தல் ஆணையத்திடம் இன்று முறையிட உள்ளோம் என தமிழக வெற்றிக் கழக தேர்தல் மேலாண்மை பிரச்சார பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தலைவர் அவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லா வேட்பாளர்களும் நேர்காணல் பண்ணி முடிச்சிட்டாரு. கூடிய விரைவில் அறிவிப்பு வரும். அவரே ஒவ்வொரு வேட்பாளரையும் அறிமுகப்படுத்துவார். அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. வேட்பாளர்கள் பணிகள் முடிந்த அடுத்த நொடியே அவருடைய பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான பர்மிஷன்ஸும் வாங்கியாச்சு. பெரம்பூர்ல இருந்து தொடங்குறதா சொல்லிருக்காங்க. பர்மிஷன் வாங்கியாச்சு. பெரம்பூர் அது கூடிய விரைவில் நம்ம ஸ்கெட்யூல் தமிழ்நாடு முழுசும் நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு பெரம்பூர் நம்ம நாளான்னைக்கு 28ஆம் தேதியில இருந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்கெட்யூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு பர்மிஷன் வாங்கியாச்சு. இல்ல ரோட் ஷோன்னு கிடையாது. இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் பாயிண்ட் டு பாயிண்ட்ல அந்தந்த அவரு பர்மிஷன் கொடுத்துடுறாங்க. பர்மிஷன் டிலே இல்ல. ஆனா என்ன பிரச்சனைனா இப்ப திமுக காரங்க இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் மினிஸ்டரா இருக்கான்னு இன்னும் ஒரு நினைப்பிலே இருக்கிறாங்க. இன்னைக்கு நோட்டிபிகேஷன் போட்டாச்சு. குறிப்பாக எந்த வேட்பாளரையும் தாவேகா பக்கத்துல இருந்து யார தொகுதி பொறுப்பாளரை போட்டிருக்காங்களோ இல்ல மாவட்ட செயலாளர் தேர்தல் பணிமனை போகணும்னா அவங்களுடைய அலுவலகத்தை இமிடியட்டா ஸ்டாப் பண்றாங்க, மிரட்டுறாங்க. அலுவலகம் கொடுக்க மிரட்டுறாங்க. அந்தந்த எலெக்ஷன் ஆபீசர் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். நாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வில்லிவாக்கத்துல என்னுடைய அலுவலகம் ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரில இருந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அது கோயில் இடம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மண்டபம் 45 வருஷமா அவங்க அங்க தங்கி இருக்கிறாங்க. அந்த ஓனர் நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஆனா சேகர் பாபு இன்னும் மினிஸ்டர் நினைச்சிட்டு இருக்காரு. என்னைக்கு நோட்டிபிகேஷன் போட்டாங்களோ அவர் மினிஸ்டருங்கிற அதிகாரம் கிடையாது. ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரிக்கு எந்த நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அதிகாரம் கிடையாது. காவல்துறை உடனடியா அந்த ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரிக்கு எடுத்து ஈவினிங் 6 மணிக்கு நாங்க சீல் வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படி எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அந்த மண்டபம் பிரச்சனை இருந்துச்சுன்னா கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்தாதான் பொசிஷன் எடுக்க முடியும். இதுதான் எல்லாருக்கும் தெரியும். இதுதான் ரூல். ஆனா காவல்துறையும் இப்ப இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், முன்னாள் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடியவங்க இன்னும் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் வச்சு அலுவலகங்களை ஸ்டாப் பண்றாங்க. முக்கியமா தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் அலுவலகங்களை ஸ்டாப் பண்றாங்க. இத தேர்தல் ஆணையத்திட்ட முறையிடுவோம். அப்புறம் இன்னொரு நாளைக்கு நாங்க அப்ளை பண்ண போறோம். அதே டிஜிபி இருக்காங்க, அதே இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் இருக்காங்க, அதே எஸ்பிஸ் இருக்காங்க. தேர்தல் நடைமுறை வந்தா எஸ்பிஸ் கண்டிப்பா மாத்தணும். இன்னும் திமுகவுடைய மனநிலையிலேயே இன்னும் முன்னாள் முதலமைச்சராக கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேச்சையும் அமைச்சர்கள் பேச்சையுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய துர்பாக்கிய நிலைதான் இன்னும் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. நாங்க நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் உடைய அத்தாரிட்டி கிட்ட முறையிடுவோம். கண்டிப்பாக காவல்துறையை டோட்டலா மாற்றப்படணும். இன்டெலிஜென்ஸ் மாற்றப்படணும். கமிஷனர்ஸ் மாற்றப்படணும். அப்புறம் அங்கங்க இருக்கக்கூடிய எஸ்பிஸும் சரி, டெப்டி கமிஷனரும் சரி, இப்ப எலெக்ஷன் கமிஷன்ஸோடைய பர்மிஷன் இல்லாம காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாதுங்கிறத நாங்க வலியுறுத்துறோம். அப்படி அதுக்கு மேல அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நாங்க நீதிமன்றத்தை நாடுவோம். என்னுடைய தொகுதியிலேயே இன்னைக்கு கடுமையான மன அழுத்தம் கொடுத்து இன்னைக்கு வில்லிவாக்கத்துல சேகர் பாபுடைய ஆளுங்க ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர்ங்கிற போர்வையில நெருக்கடி கொடுத்து ஆபீஸ சீல் வைக்கணும் வந்திருக்காங்க. அது ஜனநாயகத்துக்கு எதிரானது நான் பதிவு பண்றோம். நான் தேர்தல் பொறுப்பாளராக இன்னைக்கு இருக்கிறேன். தலைவர் இன்னும் ஒரு 2 நாள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது எங்க போட்டிடுறது.